பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் தியான நேரத்துக்காக வாழ்த்துகிறேன். ரட்சிப்பு யாருக்கு சமீபம்? வேதத்திலே 119 சங்கீதம் 155 வசனத்திலே துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தூரமாக இருக்கிறது என வேத வசனம் சொல்கிறது. துன்மார்க்கர், ரட்சிப்பு, இது மாதிரி வார்த்தைகளை நாம் கேட்கும்போது முதலாவதாக தேவன் யார், மனிதர் யார், இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு எதிரியானவன், இது நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார்? வேதம் முழுவதும் மிக அழகாக அவருடைய வல்லமையையும் யார் என்றும் எப்படியெல்லாம் மனிதருக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். நம் அறிவுக்கு எட்டுகிற அளவுக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் அவரை தேடிக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கு நாம் நன்றாக சுவாசிக்கிறோம், சாப்பிடுகிறோம், வேலைக்கு போகிறோம், நல்லா யோசிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த ஏற்பாடு. அவர் இந்த உலகத்தை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் அல்லவா, உண்டாக்கி இருக்கிறார் அல்லவா. சுவாசிக்க காற்று ஏற்படுத்தி இருக்கிறார். தண்ணி அது எங்கேருந்து கிடைக்குது? சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து, அவர் நித்தியமானவர், ஜீவன் அவர்தான், சத்தியம் அவர்தான், வெளிச்சம் அவர்தான், ஆளுகை அவர்தான், வல்லமை அவர்தான். அப்படிப்பட்ட வல்லமைன்னு சொல்வது பவர்ஃபுல். அந்த அவரிடம் நாம் சேருவதற்கு மனிதராகிய நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? லேசாக விழுகிறவர்கள். உத்தமமாக நம்மை காப்பாற்ற அது ரொம்ப கடினம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஒரு உதவி இல்லாவிட்டால் நாம் உத்தமமாக இருப்பது கடினம். இப்படிப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்வதற்காகவே தேவன் இருக்கிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம இருக்கிற இந்த கலிகாலத்தில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என ஏற்கனவே பைபிளில் சொல்லியிருக்கு. பணப்பிரியராக இருப்பாங்களாம், தந்தை தாயை மதிக்காதவர்களாக, வீணர், வேஸ்ட், வீணராக இருப்பாங்களாம். 2 தீமோத்தேயு 3:2-3 வசனங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லாமே வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். சுபாவ அன்பு இருக்காது அவங்களுக்கு, நேச்சுரல் லவ், சுபாவ அன்பு இருக்காது. இணங்காதவர்கள், யாருக்கு இணங்கி போக மாட்டாங்க, அவதூறு பேசுவாங்களாம், இச்சை அடக்கம் இல்லாமல் இருப்பார்களாம், நல்லோரை பகைப்பார்கள். நல்லவங்கன்னு யாரையாவது பார்த்தா அவங்கள பகைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் வெறுக்கிறாரா? இல்லவே இல்லை, தேவன் வெறுக்கலை. ஏன் ஜனங்க இவ்வளோ கெட்ட ஒரு குணத்தோடு இருக்கும்போது தேவன் நேசிக்கிறார்? ஏனென்றால் மனிதன் அவருடைய படைப்பு. கர்த்தருடைய படைப்பை கர்த்தர் சரிப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, செம்மைப்படுத்தி தன்னோடு இருக்கும்படியாக தகுதிப்படுத்துகிறார். பாவமே இல்லாத சுத்தராகி அவரிடம் பாவத்தோடு நாம் கிட்ட போக முடியாது, அவரோடு வாழ முடியாது. அதனால்தான் நம்மை அவர் சுத்திகரிப்பதற்காகவும் ரட்சிப்பு என்கிற ஒன்றை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு வாழ்கிற நமக்கு ரட்சிப்பு மிக எளிது. ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, நம்பும்போது, அவருடைய பாதைக்கு நாம் திரும்பும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 119 சங்கீதம் 155 வசனத்துல துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தூரமா இருக்கும். ஆனா கிட்ட யாருக்கு இருக்குது? துன்மார்க்கத்தை விட்டு விலகி நல்ல பாதைக்கு நாம் வரும்போது, நாம் தேவனை தேடும்போது. 119 155 இந்த துன்மார்க்கர் உமது பிரமாணங்களை தேடார்கள். ஆண்டவருடைய பிரமாணங்கள், கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த கட்டளைகளும் அவருடைய வழிமுறைகளும் பைபிளில் இருக்குது. அதை தேட மாட்டாங்க. ஆண்டவருடைய பிரமாணங்களை தேடுவதற்காக இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் எழுதி வைத்த காரியத்தை நாம் தேடும்போது அவர்கிட்ட போக முடியுது. நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் இருக்காரு, மனுஷன் இருக்கான், நடுவில் பொல்லாத பிசாசு இருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா முதல்ல ஆரம்பிக்கும் போது. அந்த பொல்லாத பிசாசை குறித்ததான வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். உங்கள் ஆத்துமாவை கொல்றதுக்காக வரான், உங்கள் ஆத்துமாவை திருடுறது, அதாவது உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம், நிம்மதி, சமாதானத்தை திருடுறதுக்காக அவன் வருகிறான். இப்போ பிசாசுக்கு என்ன பணம், பொருள், தங்கமா தேவை? வீடு, சொத்து, ஆஸ்தி தேவையா அவனுக்கு? இல்லை. மனிதரிடம் இருக்கிற சமாதானம் அது கர்த்தர் கொடுத்தது.
மனிதருக்கு தேவன் கொடுத்த அத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவன் திருட வருகிறான், அப்புறம் கொல்ல வருகிறான். அவனிடமிருந்து நாம் தப்பிப்பதற்கு தேவனுடைய துணை தேவைப்படுகிறது, ரட்சிப்பு தேவைப்படுகிறது. ரட்சிப்பு என்பது காப்பாற்றுகிற ஒரு விஷயம். நம்ம ஆத்மாவை கர்த்தர் காப்பாற்ற ரெடியாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே சிந்தின இரத்தத்தை நாம் நம்பும்போது, அவரை குறித்து அதிகமாக தேடி படிக்கும்போது, அதான் அவர் கொடுத்த பிரமாணங்களை தேடி நாம் படிக்கும்போது அவரிடம் கிட்ட சேருகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்த உன்னதமான நல்ல காரியங்களை அடைந்து கொள்கிறோம். இந்த வாய்ப்பை நம் எல்லாருக்கும் தேவன் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, நீர் வல்லமையுள்ளவரும் ஜீவன் உள்ளவரும் நல்லவருமாக இருக்கிறீர். மனிதரை படைத்த நீர் மனிதரை இழக்க விரும்பவில்லை அப்பா. துன்மார்க்கமான வழிகளிலே நாங்கள் தொலைந்து போய் சாசானவன் காட்டுகிற வழியிலே நாங்கள் தொலையதுக்கு நீர் விடுவதில்லை அப்பா. இந்த நாட்களில் கர்த்தாவே, யார் யார் உணர்கிறார்களோ நான் தவறான வழியில் போயிட்டுருக்கிறேன், பணப்பிரியனாயும் இச்சை அடக்கம் இல்லாதவனாயும் நான் கெட்ட வழியில் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை வீணடித்து கொண்டு தாய் தந்தையை எதிர்த்து நிற்கிறேன், இப்படி யார் யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு உமது ரட்சிப்பை நீர் தர வேண்டுமாறு, அவர்கள் உமது ரட்சிப்பை கண்டு அடைய வழிமுறைகளை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். நீதிபரராகிய உம்மிடம் திரும்பும் போது நீர் ரட்சிப்பை இலவசமாக அளிக்கிறீர். உம்முடைய சந்தோஷ சமாதானத்தை திரும்ப அவர்களுக்கு கொடுக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நீர் மனிதரை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய சந்தோஷம், ரட்சிப்பு, சமாதானம் அவர்களுக்கு போய் சேரட்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் எல்லாரையும் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. பொல்லாத பிசாசானவனிடமிருந்து எங்களை காப்பாற்றி உம்முடைய பாதுகாப்பு அரவணைப்புக்குள்ள பத்திரமாக இருக்க உதவி செய்யும். உமக்கு ஒருவருக்கே மகிமை கனம் துதி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.